லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்றாளா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரோட் டு ட்ரீம் விசிட்ல இது நாள் 6. நீங்க மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி போயாச்சு. ஜிம்முக்கு போக சொல்ல செம்ம டயர்டு. அதனால அப்படியே நம்ம நண்பரோட கடையில ஒரு காஃபியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சுத்தமா மைண்ட் செட்டே இல்லை, ஏன்னா சரியா நைட் தூங்கல. அதனால சரி லெக் பண்ணலாமா இல்ல வேணாமான்ற அரை குழப்பத்திலேயே சரி ஈவினிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஜிம்முக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ இந்த ஜிம்முக்கு போனோன்னே ப்ரீ ஒர்க் அவுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே லெக் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, நான் ஜிம்ல நிறைய பேரை பாக்குறேன் லெக் ஒர்க் அவுட்டை மட்டும் ஸ்கிப் பண்றீங்க. அப்புறம் அப்பர் பாடிக்கு செம்ம ஹெவியா ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க, பட் லோவர் பாடியை சுத்தமா கண்டுக்கிறதே கூட கிடையாது. நான் சொல்றேன், நீங்க லெக்கை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும், அதுவும் ஹெவியா ட்ரெயின் பண்ணி ஆகணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க லெக் ட்ரெயின் பண்ணும்போது லெக் மட்டும் இல்ல உங்க ஃபுல் பாடியும் பில்ட் ஆகும். அப்புறம் நீங்க ஸ்குவாட் பண்றப்போ உங்க ஸ்குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் அது கூட சேர்ந்து கோரும் ஆக்டிவேட் ஆகும். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய மசில் குரூப்ஸ் ஒரே டைம்ல ஆக்டிவேட் ஆகுறதுனால உங்களோட டெஸ்டோஸ்டெரோனோட லெவல் வந்துட்டு அதிகமாகும். ஸோ டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பர் பாடியில உள்ள எல்லா மசில் குரூப்பும் குயிக்கா வளர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, அதிகமான கேலரி பர்ன் ஆகும். நீங்க ஃபேட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால லெக் ஒர்க் அவுட் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப நம்ம கதைக்குள்ளார வருவோம். அப்படியே இந்த மீல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கான என்னுடைய நாள் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க அண்ட் மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.